கத்தார் மேலே இஸ்ரேல் பண்ண ஏர் ஸ்ட்ரைக்கில் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து உலக அளவில் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து நிறையா மிடில் ஈஸ்டில் வந்து வார் நடக்கும் போதெல்லாம் ஆயில் ப்ரைஸ் வந்து உலகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸும் ஃப்ளக்சுவேட் ஆகும். டாலருடைய சேஞ்சஸும் வந்து நிறையா இருக்கும். அந்தந்த நாட்டுடைய கரன்சி சேஞ்சஸும் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் மிடில் ஈஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மேலே இஸ்ரேல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணதுனால என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, இந்த கத்தார் வந்து எப்படி இந்த ஹமாஸும் இஸ்ரேலுக்கும் நடந்த வாருக்கு நடுவில் வந்தாங்க, ஏன் இஸ்ரேல் வந்து கத்தார் மேலே வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கத்தார் வந்து எப்படி இஸ்ரேலும் ஹமாஸுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனையில் எப்படி வந்து கத்தார் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா, பேசிக்காக வந்து நம்ம ட்ரம்ப் தலைவர் இருக்கான்ல, அவன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம். நம்ம தலைவர் ஓகேவா என்ன பண்ணார் அப்படின்னா, ஹமாஸில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து இஸ்ரேலால் வந்து கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நிறையா நியூஸ் சேனல்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிறையா நியூஸ் சேனல்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து தலைவன் வந்து மெலனியா கிட்ட சொல்லி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து காப்பாற்றுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் ட்ரம்ப் ஓகேவா. இதில் வந்து கத்தார் எங்கே வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கத்தார் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நேஷன் ஓகேவா. ஏன்னா இஸ்ரேலு, காசா, ஜோர்டனு இவங்க எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து சவுதி அரேபியா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் பேசிக்காக ஓகேவா. அப்புறம் கத்தாரு, குவைட்டு, ஓமனி, ஏமனு இவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நேஷன்ஸு. இதில் வந்து கத்தார் வந்து ரொம்ப நாளாக இந்த வாரை வந்து நிறுத்துறதுக்காக அவங்க மீடியேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹெல்ப்பை வந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம், வி ஆர் ஓப்பன் ஃபார் த மீடியேஷன் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கத்தார் சைடு ஓகேவா. இந்த சுமூகமாக பிரச்சனை முடிஞ்சால் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தார் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு ஓகேவா. நம்ம கூட ரீசெண்டாக பார்த்துருந்தோம், கத்தார் மேலே வந்து கத்தாருக்கு வந்திருந்தபோது ட்ரம்ப்புக்கு வந்து கத்தாருடைய லீடர் வந்து ஒரு போயிங் ஏர்கிராஃப்டவே வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணார். ஸோ வேர்ல்டு லெவலில் அது பெருசாக பேசப்பட்டுச்சு. யூஎஸ்ஏல வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாலும் இது வந்து அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்ததாக தான் இருக்கும், ட்ரம்ப்புங்கிற ஒரு தனியால் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் தாண்டி யூஎஸ் வந்து இந்த வாரம் நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக தன்னுடைய அந்த இடத்துல நம்மளுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவனை வச்சு நம்ம இந்த பிரச்சனையை முடிக்கலாம், அவனை வச்சு மீடியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நினச்சிருக்காரு. ஸோ கத்தாருக்கு வந்து அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எப்படியாச்சும் மீடியேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுப்பா, ரொம்ப பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது, நிறையா பேர் அங்கே செத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேலோடைய ஸ்ட்ரைக்ஸ்னாலையும் ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னாலையும். அதனால் நீ எப்படியாச்சும் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கத்தார் வந்து ஓகேன்னு சொல்லி ஒரு பீஸ் டாக் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. யாருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுங்கிற வந்து ஒரு லீடர் இருக்கார், ஒரு சீனியர் லீடர் இருக்கார். யாருன்னா வந்து அவர் பேர் வந்து கலீல் அல் ஹையா அப்படிங்கிறவர் ஓகேவா. அவர் வந்து அங்கே ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸில் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்து நடத்தப்பட்டு வந்திருக்குது கத்தாரில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அந்த இடத்துல வந்து கலீல் அல் ஐயா அப்படிங்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரும் அவருடைய பையனும் அதுக்கப்புறம் ஒரு 3 பாடி கார்ட்ஸும் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்புறம் வந்து கத்தாருடைய இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃபீஸரும் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மீட்டிங்காக, இந்த மீடியேஷன் டாக்குக்காக, பீஸ் டாக்குக்காக போயிருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது எங்கே நடந்துச்சு, தோஹாவில் கேபிட்டல் ஒரு இப்போ சென்னை, இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் வந்து சென்னை ஓகேவா. அங்கே வந்து நடந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும், இப்போ இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி ஓகேவா. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து யாராச்சும் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கத்தாருடைய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் சிட்டியான தோஹா மேலே வந்து இந்த அட்டாக்கை வந்து பண்ணியிருக்கும்போது கத்தார் தன்னுடைய மிகப்பெரிய எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் பீஸ் டாக் தான் நான் வந்தேன், எதுக்கு என்னை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர் தான் வந்து லீடர் ஓகேவா, இஸ்ரேலோட லீடர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்தில் வர மாதிரி பேசியிருக்காரு. நீங்களே அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அமெரிக்காவையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தும் அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, இப்போ அதாவது அமெரிக்கா மேலே ட்வின் டவர்ஸில் வந்து அட்டாக் பண்ணப்படும் போது ஒசாமா பின் லாடனை வந்து அமெரிக்கா என்ன சும்மாவாக விட்டாங்க, பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒசாமா பின் லாடனை வந்து பிடிச்சிட்டு வரலையா. ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துலையும் போய் அவங்க வந்து
மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸ் பண்ணலையா, மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணலையா, ஸோ அதனால வந்து அமெரிக்கா இதாகிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ அமெரிக்கா வந்து கிரேட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அமெரிக்கா அமெரிக்காவை வந்து இந்த இடத்துல அவர் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யாராச்சும் எங்களோட நாட்டை வந்து யாராச்சும் அடிக்க நினைச்சாலோ, ஏதாச்சும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை நீங்கள் ஹார்பர் பண்ணீங்கன்னா, பேசிக்காக ஹார்பரிங் டெரரிசம் யார் வந்தாலும் இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன்ப்பா, ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. இங்கே யாராச்சும் வந்து டெரரிஸ்டம் வந்து ஹார்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலோ, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலோ, அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கனாலோ, இஸ்ரேல் சும்மா இருக்காது. ஐ எம் நாட் கோயிங் டு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கன்சிடர் திஸ் ஆஸ் மை வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பெஞ்சமின் நெட்டன்யாகு. இது எப்படி இருக்குன்னா, ஹாலிவுட் படத்தில் பேசுகிற மாதிரியோ, இல்லை நம்ம படத்துலேயே வந்து ஒரு ஹீரோ இல்லை வில்லன் வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து பெஞ்சமின் நெட்டன்யாகு பேசியிருக்காரு. ஸோ ஆனால் வந்து இப்போ கத்தார் சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தார் இஸ் பேசிக்கலி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா? அவங்க எல்லாருமே வந்து ஒரு இஸ்லாமிக் நேஷன்ஸ், ஒரு அரபிக் கண்ட்ரிஸ், அப்புறம் கல்ஃப் கார்பரேஷனில் இருக்கவங்க. ஸோ தே ஹாவ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவங்க வந்து பேசிக்காக இஸ்லாமிக் நேஷன் வந்து ஏஷியாலேயும் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜிப்து இந்த மாதிரி நேஷனும் இருக்குது. எஜிப்து, அல்ஜேரியா இந்த மாதிரி நேஷன்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ஃபுல்லாகவே அவங்க தான் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டினென்ட்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரீஸில் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கத்தார் மேலே நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பேசிக்காக இஸ்ரேல் மேலே. ஸோ இதில் வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கே வந்து லேட்டாக தான் நியூஸ் கிடச்சிச்சு. அதனால நான் உங்களுக்கு வந்து நியூஸ் கொடுக்கறக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ஏ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் சாரி ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வி ஆர் ஃபீலிங் பேட் ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ஏ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ கத்தார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க இந்த சம்மிட்டில் அப்படிங்கிறது இன்னும் பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இன்னும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் வந்து பேசிக்காக யார் யார் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷனில் சொல்கிறாங்கன்னா, அரபிக் லீக் நேஷன்ஸ்னு ஒரு 22 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓஐசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷனில் ஒரு 57 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, லைக் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவங்க எல்லாருமே வரக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணப்படுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யூஏஇன்னு சொல்லப்படக்கூடிய கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறதுக்காகவும் நம்ம நாட்டை வந்து சாவரனிட்டியை வந்து யார் ப்ரீச் பண்ணாலும், இன்றைக்கி கத்தாருக்கு நடந்திருக்கு, நாளைக்கு வந்து நம்மளுக்கும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டிப்ளமேட்டிக் டூரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக், பஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து பாகிஸ்தான் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே வந்து டிப்ளமேட்டிக் டூருக்கு ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும், ஜெர்மனிக்கும் வந்து போய் அவங்களுடைய நம்மளுடைய ஸ்டாண்டை, இந்தியாவுடைய ஸ்டாண்டை வந்து சொன்னாங்கல்ல. அதே மாதிரி யுஏஇயோட லீடரான முகமது பின் சையத், எம்பிசேன்னு எல்லா இடத்துலையும் சொல்லப்படக்கூடிய அவர் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு வந்து போய், அதாவது எந்தெந்த கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பக்ரைனு, கத்தாரு, அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா. ஏன்னா சவுதி அரேபியா தான் அங்கே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நேஷன். ஏன்னா அங்கே பிக்கஸ்ட் நேஷன்னா லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்ட் மாஸ்லேயே அவங்க தான் வந்து பிக்கஸ்ட் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். ஓகேவா? பேசிக்காக அவங்க ஒரு பிக் பிரதர் மாதிரி அந்த இடத்துலையே. ஸோ அவங்க எல்லாத்துக்கூடையும் வந்து ஒரு கோஆர்டினேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறக்காகவும், அவங்க வந்து ஒரு யுனைட் பண்ணுறக்காகவும், அவங்கள வந்து ஒற்றுமையாக சேர்க்கறக்காகவும், ஒற்றுமையாக சேர்ந்து வந்து இஸ்ரேலை வந்து நம்ம கண்டம் பண்ணலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இனிமேல் நம்மளுடைய சாவர்னிட்டி யாருமே ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறக்காக முகமது பின் ஜயத் வந்து இந்த டூரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து பேசிக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ட்ரம்ப். ஓகேவா? அதே நேரத்தில் வந்து கத்தார் சைடு வந்து அமெரிக்காவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஏன்னா வந்து போயிங் ஏர்கிராஃப்டிங் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ அவங்ககிட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பேசிக்காக அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான். சவுதி அரேபியாவிலேருந்து, கத்தார்லேருந்து, குவைத்லேருந்து, ஓமன்லேருந்து இவங்க எல்லாருமே அவங்களோட மேஜர் ஆஃப் த டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ஏலேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ இதில் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு மேஜர் சங்க் ஆஃப்
மணி வந்து போகும். அதில வந்து இப்ப யுஎஸ்ஏ வந்து எந்த சைடு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வரல. அண்ட் இத பத்தி காலம் தான் பதில் சொல்லணும் சொல்ற மாரி. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி ஒரு வார் போயிட்டுருக்கு. உக்ரைன், ரஷ்யா வார் போயிட்டுருக்கு. இந்த சைடு இஸ்ரேல், ஹமாஸ் வார் வந்து நான் ஸ்டாப்பா வந்து போயிட்டுருக்கு. இஸ்ரேல் வந்து ஒன் சைடாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த வாருக்கும் நடுவுல இப்ப புதுசா வந்து இந்த சைடு இப்ப கத்தாரும் ஜாயின் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கத்தார் மட்டும் வரமாட்டாங்க பேசிக்கா. அவங்க கூட வந்து தே ஹேவ் அ ஹியூஜ் ஃபோர்ஸ் ஆஃப் நேஷன் ஓகேவா? அவங்க எல்லாருமே வரக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள்ல ஒருத்தங்கள வந்து இது ஒரு நான் நேட்டோ மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள ஒரு நேட்டோங்கிற அக்ரீமெண்ட் இல்லைனாலும் ஒருத்தன் அடிச்சா மத்தவங்க வருவாங்க அப்படிங்கிற மாரி தான் பேசிக்கா அந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இதில வந்து என்ன நடக்குங்கிறது தெரிய வரல. அண்ட் யுஎஸ்ஏ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரில. அண்ட் இந்த வாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் 15த் அண்ட் 14த் ஆஃப் செப்டம்பர் வந்து எக்ஸ்ட்ராடினரி சம்மிட் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி நாம கூடிய விரைவில வந்து பார்க்கலாம். அண்ட் பை கைஸ். ありがとうございました